நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்தன்னாய் இன்றோடு ஒழிந்தது மகளே. இசைக்கு சித்தன்னாய் இன்றோடு ஒழிந்தது மகளே. ரேகோபோத் உனக்கு உண்டு, ரேகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 9 முதல் சில வசனங்கள். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, சீரியர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக எங்கேயெல்லாம் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்களோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தேவ மனுஷன் மூலமாக தேவ மனுஷனாகிய எலிசாவின் மூலமாக இஸ்ரவேலின் ராஜா எச்சரிப்படைகின்றார். ஆம், அந்த எச்சரிப்பை கேட்டு இஸ்ரவேலின் ராஜா சீரியர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி பார்த்து அதன்படி அவர் கேட்டு நடந்து அநேக தரம் தன்னை வர இருந்த எல்லாவித ஆபத்துக்களுக்கும் விலக்கி காத்து கொண்டாராம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த மாதம் நம் தேசத்திற்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக, நம் குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சீரியரை போன்று பலவிதமான எதிர்ப்பின் ஆவிகள் கிரியை செய்யலாம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமாக பலவிதமான பொல்லாத சீரியரை போன்று கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் கிரியை செய்யலாம். அவை எல்லாவற்றையும் இனம் கண்டு கொண்டு பகுத்தறிந்து அவைகளை புரிந்து கொண்டு அவைகளுடைய வல்லமைகளை, அவைகளுடைய செயல்பாடுகளை முறியடிக்கும்படியாய் அனுதினமும் நாம் தேவ மனுஷர்கள் மூலமாக, தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக அனுதினமும் நம்மை வழிநடத்தி அவைகளை ஜெயமெடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். தேவ ஆவியினுடைய வழிநடத்துதலை பெற்று இந்த உலகத்தையும் பாவத்தையும் மாமிசத்தையும் மரணத்தையும் வியாதியையும் பிசாசின் வல்லமைகளையும் முறியடித்து இந்த உலகத்தை ஜெயித்து தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம்.
பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.